ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பாரூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேமிப்பு. நம்ம வீட்டில் செலவுக்கு கொடுக்குற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சில்லற காசு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான இது. நம்ம இந்த சேமிப்போட இதுவே நம்ம கொரோனா பீரியடில் நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த டைமில் நம்மக்கிட்டலாம் கொஞ்சம் காசு இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதனால் சேமிப்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது ரொம்ப அதனால் அதை பார்க்கலாம். எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நான் காலண்டர் முறைப்படி சேமிப்பேன். எப்போவுமே காலண்டர் முறைப்படினா எப்படி, 1ஆந்தேதி ஆனால் ரூ. 1 போடுவேன், 2ஆந்தேதி ஆனால் ரூ. 2 போடுவேன், 3ஆந்தேதி ஆனால் ரூ. 3, 4ஆந்தேதினா ரூ. 4, அப்படி ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரி ரூபி போட்டு சேர்ப்பேன். அப்படி சேர்க்கறனால நமக்கு மாத எண்டில் ஒரு 30ஆந்தேதியோ இல்லாட்டி 31ஆந்தேதியோ ஒரு அமௌண்ட் வந்துடும். அது நமக்கு சிக்கனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த மாதிரி தான் தெரியும். மொத்தமாக வரும்போது லாஸ்ட்டு எல்லாருக்குமே மாத கடைசியில் நமக்கு செலவுகளை சமாளிக்கிறது கஷ்டமாக தெரியும். அப்போ அந்த ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு உண்டியல் சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு டப்பாவில் கூட போட்டு வைங்க. மீதி காசை நம்ம அன்னைக்கு செலவுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலண்டர் முறைப்படி சேகரிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன சேமிப்பு தான் அது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2வது டிப்ஸ் நம்ம டெய்லி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குகிறோன்னா, 100 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குறதுல 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம்னா ஒரு 10 ரூபா அதில் வர்ற சில்லறை எடுத்து வைக்கணும். 100 ரூபாய்க்கு நமக்கு இன்றைக்கி கடைக்கு ஜாமான் வாங்கியிருக்குன்னா அதில் ஒரு 10 ரூபா எடுத்து வச்சிடணும். அப்படி நீங்கள் சேகரிக்கலாம். இப்போ டெய்லி கடைக்கு போகிறப்ப இன்றைக்கி 200 செலவு பண்ணுறோன்னா அதில் 20 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் சேர்ந்துடும். அது ஒரு மாதங்கள லாஸ்ட்டில் எண்ணி பார்க்கும்போது நமக்கு அது அப்போ சந்தோஷமாக இருக்கும். எண்ணி பார்க்கும்போது நிறையா அமௌண்ட் நமக்கு கிடச்சிருச்சின்னு சொல்லி. அதனால் கடைக்கு போகிறப்ப நம்ம எவ்வளோக்கு ஜாமான் வாங்குகிறோமோ அவ்வளோ பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்து வைங்க. அதுவும் ஒரு வகை சேமிப்பு தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஐடியா நம்ம மந்த்லி மளிகை ஜாமான் வாங்குவோம். அந்த மளிகை ஜாமான் ஒவ்வொரு மாதம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு மாதம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்க பொருளுக்கு நம்ம இந்த மாதம் ஒரு எடுத்துக்கோங்க, சிறுபருப்பு இருக்குது, இந்த மாதம் நமக்கு தேவையில்லை, அது ஒரு நம்ம 1/4 கிலோ வாங்கலாம்னா அது ஒரு 40 ரூபா மிச்சமாகும். அப்போ நீங்கள் இந்த பொருள் நம்மகிட்ட இருக்குது, அதுக்குள்ளே காசை நீங்கள் எடுத்து தனியாக வச்சு உண்டியலில் போட்டுடணும். அப்படி போட்டாலும் சேவிங் ஆகும். என்ன நம்ம பொருள் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாமல் இருக்குதோ அந்த பொருளுக்குள்ள காசை நீங்கள் எடுத்து உண்டியலில் போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா ஒரு மாதம் மளிகை ஜாமான் வாங்கின காசு சேர்றம்போது மாதத்துக்கு ஒரு 200 300 அதுலேயும் நமக்கு சேவ் ஆகும். அப்படியும் ஒரு சேமிப்பு பண்ணலாம். இது புது ஐடியா தான். நீங்கள் வீடியோ இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாவே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கையில் காசு கொடுத்தா அதை சேமிக்க பழகிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கும் சேமிப்போட அருமை பற்றி இப்போவே சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சொல்லிக் கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.